ஹைலைட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா நம்ம கொடைக்கானல் ஒன் டே ட்ரிப் vlogக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ மெயினாக போனது சாமி பார்க்க தான். 2 முருகர் டெம்பிளுக்கு கண்டிப்பாக போகணுன்றதுக்காக தான் மெயினாக நாங்கள் வந்து கொடைக்கானல் ட்ரிப்பே புக் பண்ணியிருந்தோம். நீங்கள் ஒன் டே கொடைக்கானல் ட்ரிப் போகிறீங்க, அதுவும் கோவிலுக்கு மெயினாக பார்க்க போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் வீட்டிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளாம்பாக்கத்துக்கு பஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக கிளாம்பாக்கத்துக்கு பஸ் பிடிச்சி போயாச்சு. கிளாம்பாக்கத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடைக்கானலுக்கு பஸ் இருக்குது. கொடைக்கானல் ரோடுன்னு ஒரு ரூட் இருக்கும் அண்ட் கொடைக்கானல்னு பஸ் இருக்கும். கொடைக்கானல் ரோடுனா கொடைக்கானல் அந்த மலை ஏறத்துக்கு முன்னாடி கீழே இறக்கி விட்டுருவாங்க. கொடைக்கானல்னா மேலே கொண்டு போய் விடுவாங்க. ஸோ நீங்கள் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக இதை பார்த்து புக் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து நைட்டு 7 o'clock பஸ்ஸு. ஸோ காலையில் 7:30 போல் நாங்கள் அங்கே வந்து ரீச் ஆகிட்டோம் கொடைக்கானலில். ரீச் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நீங்கள் ரூம்ஸ் புக் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி அங்கே ஸ்டே பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா முன்னாடியே வந்து ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போயிடலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் அங்கே போயிட்டு ஒன் டேக்கு எவ்வளோ சார்ஜோ அந்த மாதிரி புக் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடலாம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக அங்கேயே முடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் இருக்க ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு டீ அண்ட் இட்லி வந்து வாங்கி சாப்பிட்டோம். நம்ம இங்கே சாப்பிட்ற ஃபுட்டுக்கும் அங்கே சாப்பிட்ற ஃபுட்டுக்கும் டேஸ்ட் கொஞ்சம் டிஃபர் ஆக தான் செய்யும். பட் வந்து டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்கும். கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் கிட்டேயே ஹோட்டல்ஸ் மாதிரி பார்த்துட்டிங்கன்னா கூட கொஞ்சம் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் ட்ராவல் பண்ணி போயிட்டு வர்றதுக்கு. கொடைக்கானலில் இறங்கணும் இல்லையா, அங்கேருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப பஸ் ஸ்டாப்புக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து பூம்பாறைக்கு வந்து பஸ் இருக்குது. பூம்பாறை முருகர் டெம்பிள் நம்ம கேட்டாலே அதுக்கு பஸ் இருக்குது. நாங்கள் ஏறினது வந்து மதுரை பஸ் வந்து பூம்பாறைக்கு வந்து போகும். ஸோ அங்கே வந்து பூம்பாறை ஃபுல்லாக செமையான ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ சூப்பராக இருந்தது வியூ எல்லாமே பார்க்குறதுக்கு. நிறைய ட்ரீஸ் வந்து இருந்தது அந்த ஏரியாவில். ஆனால் நம்ம இங்கேருந்து அந்த பூம்பாறை போகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 1 hour ஆச்சு கண்டிப்பாக ஆகிடும். அதே மாதிரி பஸ்ஸு எல்லாமே வந்து ப்ராப்பர் டைமிங்கில் தான் இருக்குது. ஸோ டைமிங் நீங்கள் பார்த்து நாங்கள் டைமிங் ஏறின பஸ் வந்து ஒரு 8:30 போல் இருக்கும். 8:30 9 o'clock கிட்ட இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் மார்னிங்கே ரீச் அவுட் ஆகிட்டிங்கன்னா காலையில் பஸ் ஏறி பூம்பாறை முருகன் டெம்பிளுக்கு போயிடலாம். பஸ்ஸில் போயிட்டுருக்கும் போது பூம்பாறை பஸ் ஸ்டாண்டில் வந்து கண்டக்டர்லாம் நிறுத்தினாங்க அவங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஸோ நிற்க வச்ச ஒரு டைமில் வந்து நாங்கள் அப்படியே வியூலாம் பார்க்கறதுக்கு போயிட்டோம். எங்கள் அப்பா வந்து பஸ்லேயே உட்காந்துட்டு இருந்தார். திங்ஸ்லாம் பஸ்ஸில் தான் இருக்குது. நானும் அம்மா தம்பி எல்லாம் வெளியே வந்து கொஞ்சம் வியூஸ்லாம் வந்து வெளியே பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே கொஞ்சம் வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே பூம்பாறையிலேருந்து முருகர் கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரு 5 to 10 minutes தான் ஆகும். திரும்ப பஸ் ஏறிட்டு பூம்பாறை முருகர் டெம்பிளுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து அந்த முருகர் டெம்பிளுக்கு வர்றதுக்கு தான் அந்த பஸ்லேயே ஏறியிருக்காங்க. அங்கே போகிற வழியிலேயே வந்து நீங்கள் வேணுன்றது நீங்கள் லைக் மாலை வாங்கணும், அர்ச்சனை பண்ணணும், விளக்கு ஏற்றணும் அப்படின்ட்டு ஏதாவது திங்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது எல்லாமே விற்பாங்க. அதே மாதிரி நம்ம பூண்டு வந்து அங்கே ஒத்தப்பள்ளு பூண்டுன்ட்டு ஒன்று வந்து சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதில் நிறைய நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதையுமே வாங்கலான்ற ஐடியாவில் தான் இருந்தோம். சரி ஃபஸ்ட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கோவில் உள்ளே போகணும். நம்ம ஸ்லிப்பர்ஸ் விடுறதுக்கு அங்கேயே செப்பரேட் பிளேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு காலெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோவில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அம்மா வந்து மாலை வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மாலைலாம் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் சாமியை பார்க்க போயிட்டோம். கோவிலுக்கு வெளியே வரைக்கும் வீடியோ எடுக்கலாம். அதுக்கப்புறம் உள்ள சாமி கிட்ட போகிற அந்த டைமில் வந்து வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாது. ஸோ அது வந்து ரூல்ஸு. அதனால் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் கோயிலோட அவுட்டர் சைடு மட்டும் காமிக்கிறேன். கோவில் வந்து ஆக்சுவலி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் வந்து கோவில் ரொம்ப ஸ்பேஷியஸாக வேறு இருக்குது. நல்லா தாராளமாக நம்ம வந்து லைக் ரிலாக்ஸ் பண்ணணுன்னு கொஞ்ச நேரம் கோவிலில் போய் உட்காரலாம். வீடியோவை கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க. நான் அப்படியே சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸு கோயிலோட அவுட்டர் சைடு எல்லாமே வீடியோஸில் அட்டாச் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் விளக்கு போடணும்னு நினச்சிங்கன்னா கூட அங்கே வந்து செப்ரேட் பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து விளக்கு போட்டுக்கலாம். வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரணுன்றதுலாம் கிடையாது. இங்கேயே எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் அதை வாங்கி எல்லாமே வந்து விளக்கு போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து கோவிலோட அவுட்டர் சைட் ஸ்பேஸு. ஸோ அப்படியே பின்னாடி வந்து ஃபுல்லாக வில்லேஜ் தான். இந்த ஏரியா ஃபுல்லாக வில்லேஜ் தான் இருக்கும். அதுக்கு நடுவில் வந்து இந்த பூம்பாறை முருகன் கோவில் வந்து இருக்குது.
இடம் தான் வந்து முருகர் வந்து இருக்கிற பிளேஸு. இதுக்குள்ளே போனால் சாமியை பார்த்துட்டு நம்ம வெளியே வரலாம். ஸோ சாமியை பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு சில பேர் வந்து வீட்டில் இருந்து பிரசாதம் மாதிரி நெல்லிக்காய், பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. சாமியை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த பூண்டு வந்து வாங்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் வாங்கிட்டு இருக்கோம். 1 மணி நேரம் ஆமா போயிட்டு கொடைக்கானல் போகணும். அப்புறம் லிச்சிலாம் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ லிச்சியெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு இருந்தேன். லிச்சிலாம் நான் வந்து ஆக்சுவலி ட்ரை பண்ணதில்லை. அது இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறப்ப நல்லா தான் இருந்தது. அதே மாதிரி இந்த சப்போட்டா, நெல்லிக்காய், மாங்காய், மாம்பழம் இது எல்லாமே வித்துட்டு இருந்தாங்க. ஃப்ரூட்ஸ் எல்லா இடத்துலையும் விற்பாங்க. பட் இங்கே பக்கத்துலேயே வில்லேஜ் இருக்குது. இங்கேருந்தே விவசாயம் பண்ணி இங்கேயே வந்து விற்கிறாங்க. ஸோ அதனால் எல்லாமே வந்து நேச்சுரலாக தான் இருக்கும். ஸோ அப்படியே இங்கேருந்து ஒரு லைம் ஜூஸ் மட்டும் குடித்தோம், ரொம்ப டீஹைட்ரேட்டடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கோவிலேருந்து பக்கத்தில் ஏதாவது டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கா அப்படின்னு பார்த்து டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். டிஸ்கஷன் பண்ண டைமில் எங்களை கூட்டிகிட்டு வந்த பஸ்ஸு அண்ட் இன்னொரு பஸ்ஸு போயிட்டு ரிட்டன் வந்து திரும்ப கொடைக்கானலுக்கு போகிற பஸ்ஸு அப்படியே போயிடுச்சு. சரி நெக்ஸ்ட் ஒரு பஸ்ஸு வரும்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தா பஸ்ஸு வந்து வராதுன்னு சொல்லிட்டாங்க. இதோட 12:30க்கு தான் வரும் அப்படின்ட்டாங்க. ரீச் ஆகி சாமியை பார்த்துட்டு திரும்ப பஸ்ஸில் போகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பஸ்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. டைமிங் பார்த்துக்கோங்க. பஸ்ஸை மிஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பஸ்ஸே கிடைக்கும். ஸோ அது பஸ்ஸு கிடைக்காததுனால நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா அங்கேருந்து சரி இங்கேருந்து பூம்பாறைக்கு நடந்து போயிடுவோம். ஆல்ரெடி நம்ம நின்றுட்டு இருந்தோம் இல்லையா, பூம்பாறை போர்ட் காமிச்சனே அந்த இடத்துக்கு நடந்து போயிடலாம், 10 to 15 minutes ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நடந்து போகலான்னு பார்த்தா அது ரொம்ப லாங்கில் இருக்குது, இன்னும் போகணும், மேலே போகணுன்ற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து ஒரு இந்த மாதிரி வண்டி வந்துச்சு. ஸோ அதில் லிஃப்ட்டு கேட்டு அங்கேருந்து பூம்பாறை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போயாச்சு. அவங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பூம்பாறை பஸ் ஸ்டாண்டில் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம். அம்மா வீட்டிலேருந்தே ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, இந்த மாதிரி பொரி உருண்டை இதெல்லாம். ஸோ அதையும் வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே பூம்பாறையிலே கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 minutes கிட்ட நின்றுட்டு இருந்திருப்போம். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து பஸ் எதுவுமே வராதனால லிஃப்ட்டை நிறைய பேர்கிட்ட கேட்டோம், யாருமே தரல. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து லிஃப்ட்டு கொடுத்தாங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அவங்க லிஃப்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் அங்கேருந்து கொடைக்கானலுக்கு போனோம். அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா. நாங்கள் அந்த கொடைக்கானல் போகிற ரோட்லேயே செம்ம டிராஃபிக் ஆகிடுச்சு. நாங்கள் ஒரு 12:30 மணி இல்லை 1 மணி பஸ்ஸை பிடிச்சிருந்தோன்னா கொடைக்கானலுக்கு வரத்துக்கு எங்களுக்கு ஒரு 3 மணி ஆகியிருக்கும். அப்புறம் போயிட்டு அவங்க வந்து கொடைக்கானல் சைடில் ஒரு மார்க்கெட் சைடில் இறக்கி விட்டாங்க. அங்கே வந்து இந்த போட்டிங் பார்த்தேன். ஸோ போட்டிங் போயிடலாம் சொல்லிவிட்டு, டைம் இருக்குது, இன்னொரு கோவில் போகணும், அதுக்கு நடுவில் இந்த போட்டிங் போயிடலான்னு சொல்லிவிட்டு போட்டிங்க்கு வந்து 4 பர்சனுக்கு வந்து 600 rupees பே பண்ணணும். 30 minutes நம்மளுக்கு டைம் கொடுப்பாங்க. நம்மளே பெடல் பண்ணிட்டு போகலாம், இல்லைனா நம்மளுக்கு வந்து இந்த போட் வந்து நம்மளுக்கு கடலில் ஓட்டுவாங்க இல்லையா, அந்த போட்டும் அவைலபிளாக இருக்கும். அவங்க வந்து ஓட்டி கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க. நம்ம பெடல் பண்ணுறதா இருந்தால் 30 minutesல நம்ம பெடல் பண்ணி ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நம்ம ரிட்டன் 30 minutesக்குள்ளே வந்தோன்னா நம்மளுக்கு 300 rupees வந்து நம்ம கையில் கொடுத்துருவாங்க, ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 300 rupees மட்டும் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ போயிட்டு ஜாலியாக நாங்களே பெடல் பண்ணிட்டோம். கொஞ்ச நேரம் வந்து நான் பெடல் பண்ணவே இல்லை, பெடல் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். என் தம்பி தான் பெடல் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இந்த போட்டிங் அப்போ பார்த்திங்கன்னா இந்த லேக்கில் நடுவில் வந்து ஒரு அம்ப்ரெல்லா மாதிரி ஒன்று வந்து இருக்கும். அதை போய் நம்ம மோதிட்டோன்னா நம்மளுக்கு மணி ரீஃபண்டும் கிடையாது. அது மோது நம்மளுக்கு தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து நம்ம மேலே பட ஆரம்பிச்சிடும். ஸோ ரீஃபண்ட் கிடையாது, எந்த இதுவும் ஃபெசிலிட்டிஸும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ போட்டிங் நல்லா ஜாலியாக போயிட்டு வந்ததுக்கப்புறம் போயிட்டு ரீஃபண்ட் அமௌண்ட்டை வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 1 o'clock இருக்கும். சரி சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த ரோட்லேயே நடந்து போயிட்டுருந்தோம். ஸோ அங்கே நிறைய கடை இருந்தது, ஸ்வீட் கார்ன் கடை, இந்த மாதிரி நிறைய கடை இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் லைக் பட்டர் நான் வாங்கி சாப்பிட்டேன். அப்புறம் அப்பாவும் அம்மாவும் பார்த்திங்கன்னா இந்த மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டாங்க. தம்பியும் நானும் பட்டர் நான் வாங்கி பன்னீர் பட்டர் மசாலா வச்சு சாப்பிட்டோம். அப்புறம் அங்கேருந்து ஒரு கார் வந்து பிடிச்சி, காருக்கு வந்து அங்கே கொடைக்கானல் அந்த மார்க்கெட்லேருந்து ஒரு 500 to 600 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அங்கேருந்து குறிஞ்சி ஆண்டவர் முருகர் கோவிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ குறிஞ்சி ஆண்டவர் முருகர் கோயிலுமே ரொம்ப சின்ன கோவில் தான். அங்கே போன டைமில் மழை பெய்கிற மாதிரிலாம் ஃபுல்லாக வானம்லாம் இருந்தது. அங்கேயுமே நீங்கள் அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எல்லா அவைலபிலிட்டியும் இருக்குது.
குறிஞ்சி பூவோட செடி தான். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குறிஞ்சி பூ பூக்கும் இல்லையா, அதோட செடி தான் இது எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலி சாமியை போய் பார்த்தோம். நாங்கள் இப்போ நின்றுட்டுருக்கோம் இல்லையா, அதுக்கு பின்னாடி இந்த கோபுரத்துக்கு பின்னாடி தான் வந்து குறிஞ்சி ஆண்டவர் வந்து இருக்கார். அதை சுற்றி சிவன் இந்த மாதிரி எல்லா சாமிகளும் வந்து இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம சென்னையில் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்க முடியாது. நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸ் எல்லாமே அங்கே அழகழகாக இருந்தது கொடைக்கானலில். ஸோ போனீங்கன்னா பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறம் திரும்ப கார் பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டாக வந்து கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம். அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு எக்ஸாக்ட் பின்னாடியே வந்து நிறைய சாக்லேட் ஷாப்ஸு இது எல்லாமே இருக்கும். கொடைக்கானல் போயிட்டு சாக்லேட் ஸ்பைசஸ்லாம் வாங்காமல் எப்படி, சரின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு என்ன சாக்லேட் இருக்குது, என்ன ஸ்பைசஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம். லாஸ்ட் டைம் நாங்கள் வாங்கியிருந்தோம் சாக்லேட் ஸ்பைசஸ், கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்தது. இது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது அப்படின்றதுனால மார்ஷ்மெலோவும் கொஞ்சமாக அந்த சந்தனக்கட்டை வந்து இங்கே விற்பாங்க. ஸோ அது ஒரு 20 கிராம்ஸ் போல் வாங்கிட்டோம். 1 கிராம் வந்து 10 ரூபீஸ் மாதிரி சொன்னாங்க. ஸோ அது மட்டும் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். மார்ஷ்மெலோ வந்து சாப்பிட்டு பார்த்தேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் மார்ஷ்மெலோ இப்போ தான் சாப்பிட்றேன். ஸோ அது சாப்பிட்டு பார்த்தா லைக் ஒரு மாதிரி ஜெலட்டன் அண்ட் சுகரை வச்சு தான் இந்த மார்ஷ்மெலோ வந்து பண்ணுவாங்க. ஸோ அது நல்லா சாஃப்டாக இருந்தது அண்ட் ஸ்வீட்டாகவும் இருந்தது. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் நம்ம ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்டோம். அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்னொரு ஷாப் இருந்தது, சாக்லேட் ஷாப்பு. அங்கேருந்து ஒரு 100 கிராம்ஸ் போல் ஜெல்லி அண்ட் ஒயிட் சாக்லேட், அதுக்கப்புறம் லைக் சாக்லேட் நம்ம நார்மலாக வாங்குவோம்ல அந்த சாக்லேட் வாங்கிட்டு ஒரு காஃபி மட்டும் பக்கத்துலேயே குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி பஸ் ஸ்டாண்டில் போய் உட்காந்துட்டோம். இங்கே வந்து செம மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பஸ்ஸும் வந்துடுச்சு. பஸ் ஏறிட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து டின்னருக்கு வந்து ஒரு ஹோட்டலில் நிறுத்தினாங்க. அதுவும் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்.